ஜிபே யூஸ் பண்றாங்க. யுபிஐ. ம். இந்த யுபிஐ இப்போ பல நாடுகள் வாங்குறான் நம்மகிட்டேருந்து. ஓகே. பிரம்மாண்டமான ஆப்பு. ஃபர்ஸ்ட் கிளாஸ் ஆப்பு. நல்ல இந்தியாவுடைய பிளாக் மணிய அளவுக்கு அதிகமா குறைக்கிறதுல, வணிகத்த ஒயிட்ல கொண்டு வரதுனால, இப்போ நம்ம இவ்வளோ குயிக்கா இந்தியா வந்து பொருளாதாரத்தில 4வது இடத்துக்கு வந்துட்டோம் அப்படின்லாம் சொல்றோமே, ம். அதுக்கு பெரிய வித்திட்டது யுபிஐ ஆப். ஓகே. சரி, எனக்கு என்னன்னா, இதுல நீங்க வந்து மற்ற நாடுகள வந்து டிமாண்ட் பண்ணியிருக்க வேண்டிய அவசியம் வராதா? இப்ப சைனா, ஜப்பான் போன்ற நாடுகள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, ரொபோட்டிக்ஸ்லலாம் வந்து ரொம்ப ஒரு பெரிய நாடுகளா இருக்கிறாங்க. அப்ப நீங்க இதுக்காக அவங்கள்ட்ட போய் ஒரு நிக்க வேண்டிய சூழல் வராதா உங்களுக்கு? இன்னைக்கு இல்ல, என்னைக்குமே வரும். நம்மகிட்ட ஒண்ணு இல்லன்னா, இன்னொருத்தங்கிட்ட தான் போய் நின்னாகணும். ஓகே. அந்த நிலைமைய வந்து அதிகரிக்காம இருக்கணும்னா, அரசாங்கம் வந்து அதற்குரிய திட்டங்கள வகுக்கணும். ஓகே. அந்த திட்டத்த இப்போதைய மத்திய அரசாங்கம் வகுத்து கொண்டே இருக்குது. தொடர்ந்து வகுத்து கொண்டே இருக்கிறது. அதனால தான் நீங்க சைனால இருந்த நிறுவனங்கள்லாம் இங்க வருது. சைனா கிட்ட இருக்கிற மேஜர் ப்ராப்ளம் ம். என்ன அப்படின்னாக்க, டெக்னாலஜிய திருடுவான் அப்படிங்கிற ஒரு உலக அளவுல அப்படி ஒரு பேச்சு இருக்கு போனவங்களுக்கெல்லாம் அவங்க மேல. இருக்கு இல்ல. ப்ரூவ் ஆயிருக்கு. ம். ப்ரூவ் ஆயிடுச்சு. ஓகே. அதனால தான் ஆப்பிள் அங்கேருந்து இந்தியாக்குள்ள வந்தான். இப்போ ஓ! இந்தியால வந்து இந்தியா ஹஸ் பிகம் ஒன் அமாங் த வேர்ல்டு அ பிக்கஸ்ட் மொ மொபைல் ஃபோன் மேனுஃபேக்சரர்ஸ். ஓகே. எப்போ? இங்க வெறும் நம்ம ஃபோன் அப்டின்னா சைனாக்காரந்த தவிர வேற வழியே கிடையாது. அ இப்போ இந்தியன் கவர்ன்மென்ட் ரிசர்ச் டெவலப்மென்ட் டெக்னாலஜி எல்லாத்துக்கும் தனியா மினிஸ்ட்ரி உருவாக்கிட்டாங்க. ம். ஏகப்பட்ட பணத்த ஒதுக்கியிருக்காங்க. பணம் ஓகே, ஒதுக்கியிருக்காங்க. ஓகே, ஓகே. அதனால தான் உங்களுடைய மகனுக்கு திறமை இருந்ததுன்னா, உங்களுடைய மகன் வந்து எனக்கு திறமை இருக்கு. ஆனா பணம் இல்லையே! இல்லன்னா நான் அத உருவாக்கியிருப்பேன். அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லாம, அவனுக்கு உருவாக்குறதுக்கு அந்த ஐடியா இருந்தா, கைட் பண்றதுக்கு பல ஸ்டார்ட் அப் தமிழ்நாட்டிலேயே இருக்கு. ஓகே. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுன்னு சொல்லி ஒரு கொண்டு வந்தாங்க. ஸ்டாலின் அவர்கள் கொண்டு கொண்டு வந்தாரு. வந்தாங்க இல்ல சார் இருக்கு. இருக்கு. தொடர்ந்து இருக்கு. இப்பவும் கான்டாக்ட் பண்றாங்க. அதுல நெறைய பேர் போயிருக்காங்க. என்ன, அதில நேத்தி கூட எனக்கு ஒரு ஃபோன் கால் வந்தது. ஸ்டார்ட் அப் தமிழ்நாடுலேருந்து ஒரு ஹை லெவல் மேடம் ஃபோன் பண்ணாங்க. ம். ஒரு 10 நபர்கள் புதிய பொருட்கள தயார் பண்ணியிருக்காங்க. ம். ஆனா, அவர்களுக்கு விநியோக அனுபவம் இல்ல. எப்படி அந்த பொருள மக்கள்கிட்ட சேர்க்கணும்னு தெரியல. நீங்க வந்து உதவுவீங்களான்னு சொல்லி கேட்டாங்க. ஓகே, ஓகே. நெறைய பேர் இருக்காங்கன்னாங்க. நான் சொன்னேன் நெறைய பேர் வேண்டாம். முதல்ல 10 பேர செலக்ட் பண்ணி கூப்பிடுங்க. ம். என்கிட்ட சொல்லுங்க. நான் ஒரு நாள் தரேன். நான் வந்து அவர்களோட இன்டராக்ட் பண்ணிட்டு, அவங்கள எப்படி இன்றைய வணிகத்த அணுகுறது, இன்றைய விநியோகம் எப்படி செஞ்சு மக்கள்கிட்ட போய் சேர்றதுன்னு ம். ஐடியா குடுக்குறேன். பணமே இல்லன்னா கூட சக்சீட் ஆகக்கூடிய ம். நாடா நம்ம நாட்ல இப்ப பணம் இருக்கு.